போயிட்டு நோ நீட் டு ஆட் யுவர் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்லாம் யாரும் கேட்க போறது. ரீசன் ஃபார் ஜாயினிங் இதை மட்டும் சொன்னாலே போதும். when it comes to virtual மேம், அப்ப எனக்கு ஒரு டவுட், விர்ச்சுவல் இன்டர்வியூன்னு சொல்றீங்களா, அப்ப அதுல இது மாதிரி சொன்னா போதுமான்னு கேட்டா இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, விர்ச்சுவல் கைண்ட் ஆஃப் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்குன்னா இவ்வளவு ஷார்ட்டா போட்டா போதும். பட் if it comes to virtual interview to get a job, you have to give introduction in a detail way. Skill set and what's the project, all those things. மறுபடியும் பிரேக் ஆகுதா? நான் என்னடா பண்றது இப்போ? ஓகேவா? எனக்கு தெரியல, என்னோட மொபைல்ல சுத்தமா கனெக்ட் ஆனாலும் கிடைக்கல. நீங்க அப்பவே சொல்லிட்டீங்க, எனக்கு மீட்டிங்லேயே லெஃப்ட் ஆயிடுச்சு. இங்க இருக்க 2 வைஃபையுமே இது பண்ணுங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல, ஸ்லோவா தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ யா, டிப்ஸ் ஃபார் யூ டு அட்டெண்ட், கிவ் யுவர் ஹோல் பிரசன்ஸ் டியூரிங் விர்ச்சுவல் திங்ஸ். ஸோ விர்ச்சுவலா கனெக்ட் ஆகும்போது இட்ஸ் நாட் ஒன்லி இன்ட்ரோடக்ஷன், பட் விர்ச்சுவலா கனெக்ட் ஆனோம் அப்படின்னா யூ ஆல் பீப்புள் நீட் டு டூ வாட்? ட்ரை டு லுக் அட் த கேமரா. எப்படி நம்ம போட்டோ எடுக்கிறோம், செல்ஃபி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றப்போ கேமரா பார்க்குறோமோ, யூ ஆல் பீப்புள் சப்போஸ் டு see the camera. Okay, and one more thing, if you can't able to see, look at the camera பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா அட்லீஸ்ட் டிஸ்பிளே ஆச்சு பாருங்க. இல்ல, நிறைய பேருக்கு வந்துட்டு பழக்கம், எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மோஸ்ட்லி நான் செஷன் எடுக்கும் போது நீங்க யாருமே அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க, எல்லாம் பொம்மை மாதிரி உட்காந்துருப்பீங்க, இல்லைன்னா வீடியோ ஆஃப் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? சோ எனக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி வராது செஷன் எடுக்கும். சோ சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன நானே பாத்துருப்பேன். அப்படின்றப்போ வந்துட்டு ஓகே, யாராவது கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல் லைக் தட். ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கு இது. நார்மலா இப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு விஷயம் நீ ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துல போன் யூஸ் பண்றதா நமக்கு பேச தோணுமா? அவன் கவனிக்கிறானா இல்லையா? ஆனா கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க வச்சுக்கோவே. பட் உனக்கிட்ட ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கல, ஆனா போனை பார்த்துட்டு நீ சொல்லு, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் கொட்டினா யூ ஃபீல் லைக் நம்மள யாருமே கவனிக்கல, அப்ப நம்மளோட வேர்ட்ஸுக்கு வேல்யூ யாரும் கொடுக்கலன்றது கண்டிப்பா நம்ம ஃபீலிங் பண்ணுவோம். என்ன சொல்ல, ஏய் உன்ட்ட தானடா பேசிட்டு இருக்கேன், போன் நோண்டிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம திட்டுவோம். Likewise, when it comes to interview and when it comes to you are going to speak during this kind of ritual, உனக்கு வந்துட்டு நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி போயிருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டாலும், இல்ல அவங்க பெருசா ரியாக்ஷன் கொடுக்காட்டாலும், உன்னோட செல்ஃப் கான்பிடென்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்? பிரேக் ஆக ஆரம்பிக்கும், லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். சோ இது எல்லாமே போறதுக்காக ஒரு சின்ன ஒரு டிப்ஸா உங்களை நீங்க கூட பாத்துட்டு பேசுங்க. அதை தாண்டிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவேன்னா, ரீட் பண்ற மாதிரி கண்ணு அங்க இங்க 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 போடுவேன். மேபி இப்போ உங்களோட ஸ்கிரீன்ல மொத்தமா அந்த பீப்புள்ஸோட ஐகான்ஸ் வந்துட்டு ஒரு 10 இருக்கும், 10-15 இருக்கும். அந்த 15ல வந்துட்டு ஒரு 4 பேரு அங்கங்க வந்துட்டு இருக்கும் வீடியோ ஆன் பண்ணிட்டு. சோ அவங்கள பாக்குறோன்றதுக்காக நீ மாறி மாறி பார்க்கும்போது உன்னோட ஐ என்ன ஆரம்பிக்கும்? ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை பார்க்கும்போது என்ன எதையோ பார்த்து ரீட் பண்றாங்க அப்படின்னு, பட் நீங்க ரீட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகேவா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல் மீட்டிங் அப்போ. எங்கேயோ பார்த்து பேசுற மாதிரி இருக்கக்கூடாது, மேல பார்த்து பேசுறது, கீழே பார்த்து பேசுறது, கண்ணை இங்க எங்க எங்கன்னு கொடுக்கறது, அப்படியும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே மேட்டர். நம்ம ஆனா இது யோசிக்க மாட்டோம். டோன்ட் டூ லைக் தட். ஓகே, விர்ச்சுவலா இருக்கும்போது ப்ளீஸ் ட்ரை டு லுக் அட் த கேமரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணுங்க. நீங்களே உங்களை வந்துட்டு செல்ஃபி ரெக்கார்ட் பண்றீங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. அந்த இடத்துல கேப் விட்டோம்னா நல்லா வீடியோ வருமா? வீடியோ கூட நம்ம டெலிட் பண்ணிட்டு ரீவீடியோ போட்டுக்கலாம். பட் அந்த ஒரு மொமெண்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போது அது திரும்ப வந்துட்டு வராது. கரெக்டா? சோ கரெக்டா ட்ரை டு லுக் அட் த கேமரா. செகண்ட் ஒன், செக் த லைட்டிங் அண்ட் சவுண்ட். ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு நான் என்னோட சவுண்ட் மேபி இப்ப நெட்ஒர்க்னாலே இது ப்ராப்ளம் வருது. இதே மாதிரி இன்டர்வியூ எடுக்கும் போது பேக்ல பின்னாடி இப்ப இந்த ஹெர்பெட் பண்ணுவாரு, பின்னாடி வந்துட்டு ஜன்னல் வெளிச்சம் இருக்கும், ஃப்ரண்ட்ல பார்த்தோன்னா ஃபேஸே தெரியாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் ஃபேஸ் ஷுட் பி கிளியர். அதே மாதிரி கேமரா ஆங்கிளும் எப்படி இருக்கணும்? இப்ப ரைட் நோ ஆபீஸ்ல உட்காந்துருக்கவங்க எல்லாருக்குமே சிஸ்டம்ல பக்காவான ஒரு லொகேஷன்ல கரெக்டா உங்களோட ஃபேஸ் விசிபிளா தெரியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு அதுல பாதி மண்டை கட்டான மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கதோ, இல்ல பின்னாடி ரொம்ப சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கதோ, இட்ஸ் நாட் அ ப்ராப்பர். கரெக்டான ஒரு லைட்னிங்ல, கரெக்டான ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன்ல ஸ்டேபிளா உட்காந்துக்கும். ஓகே, யுவர் வாய்ஸ் ஷுட் பி கிளியர்.
பிகாஸ் ஆஃப்லைன்ல விட ஆன்லைன்ல இப்போ நான் பேசுறதே பாதியில பிரேக் ஆகுது. இட்ஸ் அ செஷன் so that we people can able to manage. But during interview or during meeting, if நம்ம நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது கூட செக் பண்ண மாட்டானா இவன், இந்த பொண்ணு கூட செக் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ ப்ளீஸ் கிளியரா பேசுறது அளவுக்கு செட்டிங்ஸ் கொஞ்சம் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், நிறைய பேர் பேக்ரவுண்டே மறந்துடும். ரைட், பின்னாடி பார்த்தா உங்க அம்மா அப்பதான் வந்துட்டு வீடு பெருக்கிறதுக்கு எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. எடுத்துட்டு போவாங்க. ஒரு பையெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நெட்டு கிடைக்காதுன்னு வீட்டு வாசல்ல உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு பிராக்டிஸ் மாக் இன்டர்வியூக்கு. அப்ப பார்த்தா எனது குப்பை எனது பொறுப்பு, அந்த குப்பை எடுக்கிறதுக்கு ஒரு மியூசிக் வரும்ல, அது பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருந்தது. இது நம்ம தப்பு கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் வி ஆர் கோயிங் டு ஷோ ப்ரொஃபஷனல். மேம் இதுக்கு என்ன மேம் பண்ண முடியும்? அதர் பீப்புள் மைட் கன்சிடர் லைக் அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. பட் எல்லா இடத்துலயும் இட் வில் கோயிங் டு ஹேப்பன். இஃப் சம்மன் டசன்ட் நோ அவர் லாங்குவேஜ், நமக்கு தெரியும் அது குப்பை வண்டி தான். வேற யாராவது பார்த்துட்டு என்ன மீட்டிங் அப்போ வந்துட்டு பின்னாடி பாட்டிக்ஸ் வந்து கேட்குதுன்னு நினைப்பாங்க. You all people need to be careful on attending விர்ச்சுவல்ல தான் பேசிக்கா இப்பெல்லாம் போகுது. கோவிட்க்கு அப்புறம் எங்க போனாலும் விர்ச்சுவல் தான். அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் டு ஃபேஸ். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பிசை தட்டிட்டா கூட என்ன ஆகும்? போன்ல போட்டுருவாங்க. பயன்படுத்துறதுக்காக சொல்லல. அதே மாதிரி உங்க ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு டெரரா வச்சுக்க கூடாது. நான் வந்துட்டு சீரியஸா காட்டுறேன், எனக்கு வந்துட்டு இந்த ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அன்புமணி உட்கார்ந்துருக்க மாதிரி இப்படி சீரியஸாவும் இருக்க. யூ நீட் டு ஒரு எனக்கு நான் முறைக்கிற முறையில அவன் 4 கொஸ்டின் மேல என்கிட்ட கேட்கவே கூடாது, அந்த கொஸ்டினே கேட்க கூடாது என்கிட்ட அப்படின்னு இருக்க கூடாது. அப்ப அது நல்லது தானே மேம் என்கிட்ட கொஸ்டின் கம்மி பண்றது. உடனே வீடியோ ஆஃப் பண்ணிட்டாரு அன்புமணி. இப்படியே இருக்க கூடாது. ஒரு விஷயம் சொல்றான் மேம், அன்போட பேச அப்படிதான் மேம். நார்மலா இப்ப ஏதாவது சிரிச்சாரு லிசன் லைட்டா. பண்ணும்போது அப்படிதான் மேம் இருப்பான். நார்மலா இருக்கும்போது பேசும்போதுதான் நல்லா இருப்பான். திடீர்னு ஏதாவது லிசன் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி உருன்னு ஆயிடுவான். ஓகே, அப்ப சீரியஸா இருக்காரு, சீரியஸா கவனிக்கிறாருன்னு நினைச்சுக்கவா? ஓகே, நல்ல விஷயம் ஆக்சுவலி. ரைட், சோ வை ஐ எம் சேயிங், இப்போ நீங்க சொன்னக்கு அப்புறம் தான் தெரியுது அன்புமணி சீரியஸா இருக்கிற ஃபேஸ் இதுதான் அப்படின்ட்டு. பட் சம்திங் வி ஹாவ் டு லைக், நம்ம அப்போ அதுக்கேத்த மாதிரி இன்டர்வியூல இப்படிதான் ஃப்ரெண்ட்லி ஃபேஸா வச்சுக்கணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இல்லையே நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கோம் நம்மள, நாட் ஒன்லி மெமரைசிங் ஆல் தி கான்டென்ட்ஸ், டெக்னிக்கலா கான்டென்ட் மெமரைஸ் பண்றது தாண்டியும் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல் அபவுட் டாப் டு பாட்டம் பிசிக்கலி, ரைட்? நான் சொல்றேன் ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ உங்களோட ஃபேஸ்ல லைட்டா ஒரு அதுக்கு மேல சிரிச்சிட்டே இருக்க கூடாது. ஒரு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணணும்ல. சிம்பிளா ஸ்மைல் தியரி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்மைலிங் தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஜனார்த்தனன் கேள்விப்பட்டிருக்காரு. ஓகே, பிரியதர்ஷன் கேள்விப்பட்டிருக்காரு. இட்ஸ் ஆல் அபவுட் சிம்பிளா. இப்போ வந்துட்டு ஒரு புதுசா ஒரு இடம் போறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா உம்முன்னு இருக்காரு, ஓகேவா, உம்முன்னு எதுவுமே பேசாம இருக்காரு. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் ஒரு கேஷுவலா ஒரு ரியாக்ஷன் இருக்காரு. உனக்கு வந்துட்டு அட்ரஸ் கேட்கணும் இல்ல வழி கேட்கணும்னா முதல்ல கொஞ்சம் உம்முன்னு இருக்கவர்கிட்ட போய் கேட்பியா, இல்ல லைட்டா ஸ்மைல்ன்றதை தாண்டி கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேஸ்ல இருக்கவங்கள்ட்ட போய் கேட்பியா? ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம். பட் மேம் நான் ஜட்மெண்ட் எல்லாம் ஆள் கிடையாது, அந்த டெரரா இருக்கவங்களை பார்த்து பயப்படு, அவர் அப்படி அப்படி அந்த மாதிரி ஃபேஸ்ல இருக்கிறவங்கனாலே அப்படிதான்றதா இல்ல. ஐ எம் நாட் சேயிங் லைக் தட். பட் ஹவ் ஐ எம் கோயிங் டு அப்ரோச் ஃபர்ஸ்ட்? ஏன் ஒருத்தவங்களை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து அவங்க கிட்ட போறோம்? பிகாஸ் ஆஃப் த வே வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ், ரைட்? உங்க ஃபேஸ்லயே தெரிஞ்சிடும் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கியா, இல்ல சும்மா கேஷுவலா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றியா, உண்மையாலே உனக்கு வேலை வேணும் தான் நீ அட்டன் பண்றியா, இல்ல 10ஓட 11வது வேலையா தான் நீ சும்மா ட்ரை பண்றியான்றது based on the face. Even though you have a good communication, you have a good knowledge in technicals, ரைட்? நம்ம நினைப்போம் நான் நல்லா ப்ரெசென்ட் பண்ணேன், நான் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசினேன், ஏன் அவங்க செலக்ட் பண்ணல? இதெல்லாமே காரணம் தான். நம்ம அப்ப இதெல்லாம் பார்த்தா எப்படி மேம் நாங்களாம் வேலைக்கு போவோம்னா,
இத நான் சொல்றேன்னா இதெல்லாமே நம்ம நோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தணும் அப்படின்றது. ரைட்? லேர்னிங் பீரியட் ஒன்லி ஐ எம் சேயிங். ஓகே, சோ ரிச்சுவல் இட்ஸ் ஆல் அபவுட் தீஸ் திங்ஸ். சோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, here example I'm going to say like few things. Hi, this is your name, what you have completed, and what is the reason you were doing. Okay, so coming to the professional self introduction. So professional, I have already taken this topic. Practice கூட பண்ணும், பட் நிறைய பேர் வந்து ப்ராப்பரா பண்ண நிறைய பேர் பண்ணவே இல்லை. ஐ நோ. So professional self introduction during job interview and any kind of internship or any formal meeting. If you are going to once ஜாப் போனதுக்கு அப்புறம் உங்களோட கிளைண்ட பாக்குறதோ, இல்ல நீங்க வந்துட்டு ப்ரொஃபஷனலா உங்களோட டீம் கிட்ட இன்ட்ரடியூஸ் கொடுக்க போறதோ அப்படின்றப்போ we usually do these things. Okay, what is the goal? It's all about your skill and career interest, not any other interest like hobbies. உங்களோட கெரியர் வைஸ்ல நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்றது தான். It's a goal. So I have already given a list to give a self introduction like greeting, your name, your location, what is the recent qualification you have completed, your experience and skills, the course you have completed, any achievements or things. Then you have to conclude. இங்க ஏதாவது கோல், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. No need to add. இதுதான் ப்ரொஃபஷனலா உங்களை பத்தி சொல்றது. Okay, so how to tips for you all people. You all need to be confident. உன்னை பார்த்தோன்னே சார்ன்னு கூப்பிடணும் மரியாதை இல்ல. என்னப்பா தம்பி இங்க வாப்பா வந்து நின்னு சொல்லுப்பா, அந்த மாதிரி இருக்காது. சார் வாங்க சார், இந்த ரெஸ்பெக்ட் வரணும் நீங்க சொல்ற ஆரம்பிக்கும் போது. அது ப்ரெஷரா நெக்ஸ்ட் ஒரு 1 year 2 yearsல கண்டிப்பா கூப்பிடுவாங்க எல்லாரும். பட் ஸ்டில் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றதே உங்களோட கான்பிடென்ட்டை நீங்க டெலிவர் பண்றது. அண்ட் அவாய்ட் ஸ்லாங். டெஃபினெட்லி உங்களை நீங்க ப்ரொஃபஷனலா காட்டணும் அப்படின்னாலே யூ ஆல் பீப்புள் நீட் டு அவாய்ட் யுவர் ஸ்லாங். ரைட்? நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நிஷாந்த் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன லோக்கல் ஸ்லாங் வருது அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஒரே ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ, அதனாலதான் அந்த பையன் நின்னுட்டானா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஓ ஐ எம் சேயிங், இப்போ நானும் தான் சொல்றேன், என்னோட நேட்டிவ் வந்துட்டு ராமநாதபுரம். ஓகேவா? ஸோ ஐ எம் ஃப்ரம் ராமநாதபுரம். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங் லைக் நீங்க ராமநாதபுரமா, சென்னை பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க, ஐ தாட் யூ ஆர் ஃப்ரம் சென்னை அப்படின்னு. பட் எங்க ஊர் சைட்ல நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னோட ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும். ரைட்? யாருக்காவது ராமநாதபுரம் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? ராமநாதபுரம் சைடு ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா? ராமநாதபுரம் சைடு ஃப்ரெண்டு? நோ. ஓகே. சோ ஒரு 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 ஏரியாவுக்கு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல. கோயம்புத்தூர்ல எல்லாம் கண்ணு கண்ணுன்னு பேசுவாரு. உங்க இதுல இருப்பாரு ஹிரிநாத் அண்ணா, பிஆர்ஓ இருக்காருல, அவர்லாம் வந்துட்டு சேலம் சைடு இருக்காரு. அவரோட ஸ்லாங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன கண்ணு சொல்லுமா அப்படின்னு. அந்த ஒரு ஸ்லாங்லயே லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இதே இது வந்து திருநெல்வேலி சைட்ல போனோம்னா எப்படி இருக்கும்? என்ன போடுவாங்க? திருநெல்வேலியா லே போடுவாங்க. என்எல்ஏ. ரைட்? கரெக்டா? தெரியல. ரைட்? இப்போ எங்க ராமநாதபுரம் சைட் சொல்லுங்க ஜனார்த்தனன். ஓகே. சோ இதே இது வந்துட்டு எங்க ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாங்க இழுத்து இழுத்து பேசுவோம். அதுவும் நான்லாம் ரொம்ப என்னோட ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்ல எல்லாம் ரொம்ப இழுத்து பேசுவேன். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ எந்த ஊரு, ஏன் உன்னோட வார்த்தையை வைக்கும். நிறைய தடவை நீங்க நோட் பண்ணிருந்தீங்களா தெரியும், நான் பேசும்போது ஏய் ஆமால நான் இத மறந்தே போயிட்டேன். இதுதான் வந்துட்டு என்னோட ஊர் சைட் ஸ்லாங். இஃப் ஐ எம் கோயிங் டு மை ஹோம் டவுன், ஸ்பெண்ட் 1 வீக் வித் மை பேரண்ட்ஸ், நான் திரும்ப வந்து என்னாலே தெரிஞ்சிடும் என் ஊருக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. பிகாஸ் அங்க பேச்சுவார்த்தை எல்லாமே அப்படிதான் இருக்கும். அம்மா பசிக்குதம்மா, எடுத்துட்டு வாங்க தோசை. திஸ் இஸ் த வே வி யூஸ்ட் டு. பட் ஹவ் ஐ சேஞ்ச் a lot. Practicing years and years of practice. ஆஃபீஸ் வந்துட்டாலே எஸ் இழுத்து பேசக்கூடாது, ஓகே. பட் சம்டைம்ஸ் என்ன அறியாமலே சின்ன வயசுல இருந்து எத்தனை வருஷமா பேசிட்டு வந்திருக்கோம், எனக்கு ஒரு சில கட்டத்துல வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடும். எப்படி? பேஸ்ட் ஆன் த பிளேஸ். அதே மாதிரி நான் இங்க பேச முடியுமா? ஏய் ஆகாஷ், ஏன்டா இது முடிக்காம இருக்க, சொல்ல முடியுமா? நோ. இட் ஹார்ட் ஃபார் நான் டக்குன்னு அப்படி சொல்லும் போது இட் மைட் பி ஹர்ட் யூ. என்ன மேம் நம்மள லோக்கலா பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஐ எம் சேயிங் த ரியாலிட்டி. ஒர்க் பிளேஸ்ல எவ்ரி ஒன்
பட் ஒன்ஸ் நீ ஒர்க்குக்கு உள்ள போயிட்டக்கு அப்புறம் நோ ஒன் இஸ் கோயிங் டு என்ன சொல்றது உங்களை வந்துட்டு யாரும் அது என்ன சொல்லுவாங்களே நல்ல வேர்ட் நோட்டீஸ் நோட்டீஸ் தான். அது என்ன சொல்றது, நோ ஒன் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்டடா மேம்? இல்ல கரெக்டான ஒர்க் பிளேஸ்ல அது இருக்குமே. மென்ஷன் வேலையை விட்டு தூக்குறதுன்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒண்ணு இருக்குமேடா. டெர்மினேட். Terminate. Yes, thank you. So no one is going to terminate you because of your slang you are going to use in your workplace. But I'm saying the interview, the professional time. நம்மள ப்ரொஃபஷனலா ஒரு பர்டிகுலர் ஒரு 20 மினிட்ஸ் காட்டணும்ன்ற இடத்துல காட்டிதான் ஆகணும்னு சொல்ல வரேன். ரைட்? ஐ எம் நாட் கோயிங் டு சே உன்னோட மொத்த அடையாளத்தையும் மாத்த சொல்லல. காட் இட், யூ ஆல் பீப்புள் காட் இட். பிகாஸ் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நிறைய பேர்கிட்ட அது இன்னும் அந்த அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் வரமாட்டேங்குது. அந்த அந்த கொஞ்ச நேரம் நான் ஆக்டிங் தான். ஐ எம் சேயிங் த ஆக்டிங். ரைட் நவ ஐ எம் ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ லைக் ஐ எம் a professional one. எஸ். சோ கொஞ்சம் அந்த ஸ்லாங் ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டே இருக்க மாட்டேங்குது. நாட் ஒன்லி அவர் பேட்ச் பட் ஹோல் திங். So try to avoid slang if you are going to project yourself professionally. Okay, highlight your strength. Strength means your skill set. Okay, and tone, it should be professional automatically. ஓகே, நார்மலா வந்துட்டு மோசஸ் வீட்டுல சொல்றதுக்கும் இங்க வந்துட்டு பேசும்போது டிஃபரன்ஸ் இருக்கும். காலேஜ்ல எல்லாம் பண்ணாத ஆட்கள் கிடையாது. ரைட்? எஸ். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட், த லாஸ்ட் ஒன் இஸ் பர்சனல் சொல்ல அவசியமே கிடையாது. பட் யூ ஆல் நீட் டு நோ, ரைட், வேர் வி ஆல் யூஸ்ட் டு இன்ட்ரோடியூஸ் அவர் செல்ஃப் பர்சனலி டூரிங் எனி ஃபங்க்ஷன் ஆர் விசிட்டிங் அ நியூ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆர் இன்ஃபார்மல். லைக் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, மோனேஷ் வந்துட்டு திடீர்னு விக்னேஸ்வரை மீட் பண்ணும்போது, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க இன்ஃபார்மலா தான் நீங்க மீட் பண்ணிக்கீங்க. இது எதுக்கு ப்ரோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க? ஆல் பீப்புள் சம்திங் ரைட், வந்தாங்க பேசினாங்க, ஏதோ பேசி எங்களை உள்ள போட்டாங்க கோர்ஸ்ல. யூஸ்வலி ஷேரிங் சம்திங், உங்க புலம்பலோ வருத்தமோ சந்தோஷமோ யூ டிட் ரைட். ஸோ அது மாதிரி. ஸோ வாட் இஸ் த கோல்? இட் ஷுட் பி ஃப்ரெண்ட்லி அண்ட் பில்ட் அ ராப்போர்ட். ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் பண்றதுக்கா. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் சம்திங், உங்களோட நேம் அண்ட் வாட் இஸ் யுவர் ஹாபிஸ், ஒன் ஃபன் ஃபேக்ட், யூ ஜஸ்ட் ஷேர் யுவர் இன்ட்ரெஸ்ட், மேபி ஜாப் ரிலேட்டடாவோ இல்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, சினிமா ரிலேட்டடா பேசுவோம்ல நார்மலா. அதான். ஓகே, ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் த டியூரேஷன். லெட்ஸ் ஹாவ் அ குவிக் கம்பேரிசன். எவ்வளோ டியூரேஷன்ல நான் பேசணும் மேம்? ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஸோ இன் ரிச்சுவல் it is half of the minute. 30 is enough to introduce yourself. அதுக்கு 30 seconds முன்னாடியே முடிச்சாலும் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே. உங்களோட பயத்துல டக்கு டக்குன்னு பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, 30 seconds is enough. Professional 1 minute. Definitely 1 minute for a fresher. If you are experienced person, go with 1.5 minutes to 2 minutes. Because experience பத்தி நிறைய நீங்க ஷேர் பண்ணியே ஆகணும். And personal 30 seconds is enough. So tone, it should be coming to ritual, the tone, it should be clear and polite. When it comes to professional, your tone should be a formal one. Okay, formula da போகணும். When it comes to personal, it should be warm and fun. கொஞ்சம் ஓரளவு ஜாலியா கொண்டு போகலாம். உங்களோட கேஷுவல் டோன் கொண்டு வந்துடலாம். When it comes to a focusful, so for example, உன்னோட டீம் ஜாபுக்கு போயிட்டீங்க. ஓகேவா, ஜாப் போயிட்டீங்க. உங்களோட டீம்ல நீங்க வந்துட்டு நார்மலா உங்க கொலீக்ஸோட ப்ரோ ஜி அந்த மாதிரிலாம் பேசுறீங்க. மேனேஜர் வராரு, உள்ள வந்துட்டு டக்குன்னு என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, சார் நான் கார்த்திக் கிட்ட கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல சார் நான் ப்ரோ கிட்ட கேட்டு எடுத்துக்கிட்டேன் சார் டாக்குமெண்ட் டேட்டா. சின்னதா தான். நம்ம அவர் இல்லாத நேரத்துல நம்ம வந்துட்டு ப்ரோ பேசுறது தப்பு கிடையாது. பட் ஒருத்தவங்க ஹையர் அபிஷியல் வராங்க அப்படின்னா என்ன நான் டக்குன்னு நான் ஸ்விட்ச் பண்றது என்னது? ஸோ நேம் சொல்லியோ இல்ல அவங்க கிட்ட எங்க போனாலும் ப்ரொஃபஷனலாவே இப்ப வந்துட்டு ப்ரோன்னு போயிடுச்சு, மாறிடுச்சு. பட் டோன்ட் லைக் தட். நீங்க இதே இது வந்துட்டு ஒரு டைரக்டரோ இல்ல ஒரு ரீஜனல் மேனேஜர் அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவங்களை நேர்ல பாத்துருந்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க, என்ன சீரியஸ் ஆனாலும்.
because they want to set their standards like this. இந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்ட் நம்ம மெயின்டைன், நம்ம கீழே இருக்கவன் சொல்லுவோம் அவன் பந்தா காட்டுறான், சீன் போடுறாரு, அவர் பெரிய பெரிய பருப்பு மாதிரி படம் காட்டுறாரு. அந்த லெவலுக்கு நீங்க போனாலுமே அந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணும். இல்ல அப்படின்னா உன் தலையில ஏறி டான்ஸ் ஆடிடுவாங்க. ரைட்? Usually we have to give some kind of respect and take respect. That's very important. Focus, reason for joining, and focus for professional skill and goals, and where we are going to use the platform. I have already mentioned that. Okay, so here I'm going to stop my screen and hope you all people understood